இவ்வளவு நாளே மனசுக்குள்ள குமிரிக்கிட்டு இருந்த எரிமலை வெடிச்சு சிதற போகுதுரா. என்ன ஜோதி, தெரிக்க விடலாமா? கடையில பேலன்ஸ் வாங்க மறந்துட்டேன், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நில்லு ஜோதி. என்ன ஜோதி, ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன்னு சொன்ன, நீ போயிட்ட. எப்படி உனக்கு மறுபடியும் சொல்ல முடியுமா? இந்த ரகசியத்தை எல்லாரும் கேட்கணும். இந்த வீட்டில் நீ ஒருத்தி தானே, முக்கியமா நீ தான் கேட்கணும். சொல்லட்டுமா? அப்பா என்னன்னு சொல்லுங்களேன்ப்பா. சொல்றேன் இருடா, அதுக்கு தானே வந்திருக்கேன், அதுக்கு தானே நிக்க வச்சிருக்கேன். ஜோதி போறேன்றால முக்கியமா இருக்கணும், இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். சொல்லட்டுமா ஜோதி? சொல்லட்டுமா? சொல்லவா? எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் யார் தெரியுமா? யார் தெரியுமா? ஐயோ, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய ஆள் வச்சு அடிச்சு கொல்ல பார்த்தேன். நான் ஒன்னும் ஆளை வச்சு அடிச்சத கொல்ல பார்க்கல. நேத்து ராத்திரி ஆளை வச்சு அடிச்சது நீ தாண்டா. நான் இல்லையா? நீ தாண்டா. யோ, முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ பண்ண அயோக்கிய தனத்துக்கெல்லாம் உனக்கு ஊரெல்லாம் எதிர்க்க இருப்பாங்கயா. அவங்க யாராச்சும் உன கொல்ல வந்திருப்பாங்க. முதல்ல அவங்கள போய் விசாரி. ஹேய், எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்க. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எப்பா என்னப்பா அது, நீ எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைகிட்டே பாஞ்சிக்கிட்டு வரியே, என் பிள்ளைய விட்டுருப்பா. மா சரியான பைத்தியக்காரம்மா, சும்மா என்கிட்ட வம்புக்கு இருக்கிறான். டே ராஜா, நல்லா கவனமா கேட்டுக்கோ. நேத்து ராத்திரி என்ன ஒரு ரவுடி குரூப் வெட்ட வந்துச்ச. அது நீயா இருப்ப நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். நீ இல்லன்னு சொல்ற, அதனால உன்னை விட்டுட்டு போறேன். நான் விசாரிப்பேன். என்ன அடிச்சவன் எவனாவது என் கையில மாட்டுவான்ல, அவன் மட்டும் உன் பேரை சொல்லட்டும். அன்னைக்கு ரகுக்கு நடந்தது உனக்கு நடக்கும். என்ன அடிக்க கூலிப்பட அனுப்புனது நீதான்னு தெரிஞ்சது, உன்னை குடும்பத்தோட வச்சு கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. என்னாச்சு அப்பா? மாமா, மாமா என்னாச்சு? என்னாச்சு? மாமா, மாமா விடுறா டேய். நானா உழுவுறாரு? என்ன மாமா? என்னாச்சா? என்னாச்சுப்பா? ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? அக்கா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஐயோ, அங்க என்ன பாக்குறீங்க? அங்க ஜோதி தான் நிக்கிறா. அக்கா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. என்னப்பா என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்கப்பா, என்ன சொல்லுங்க. என்னடா ஒரு மாதிரியா
பெக்க பெக்கன்னு முழிக்கிறாரு. அந்த போலீஸ்கார அடிச்சதுல அப்பாவுக்கு தலையில ஏதோ பழமா அடிபட்டுருச்சு போல இருக்கு. அவன் நாசமா போக, விளங்காம போக, போற வழியில ஏதாவது லாரியில விழுந்துட்டா. மறுபடியும் தூக்கிட்டாரு. ஐயோ, டேய் டேய், டாக்டருக்கு சீக்கிரம் போன போடுறா. முதல்ல படுக்க வைடா டேய். தூக்கு தூக்கு தூக்கு. நல்லா தூக்கு. தூக்கு. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நீ கூட 2 பட்டு புடவையும் அதுக்கு மேட்சிங்கா ஜாக்கெட்டும் மற்றதெல்லாம் கூட எடுத்து வச்சுக்கோ. எதுக்கு? நாம ஊருக்கு போறோம். ஊருக்கா? எந்த ஊருக்கு? திருப்பதிக்கு. என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு போறோம். ஏங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? திருப்பதியில என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம்னு தமிழ்ல தான் சொல்றேன். தமிழ் தெரியாதா உனக்கு? எனக்கு நீங்க பேசுற தமிழ் நல்லாவே புரியுது. உங்களுக்கு வீட்டு நிலவரம் புரியுதா? இடம் விழுந்த வீடு, தீட்டு, கல்யாணம்ங்கறீங்க, கோவில்ன்றீங்க. இங்க பாருங்க, ரகுவோட 13வது நாள் காரியம் முடியாம நம்ம எங்கேயுமே போக கூடாதுங்க. நாம கோயிலுக்கு போறோம்னு ஏன் நினைச்சுக்கிற? நம்ம கல்யாணத்துக்கு போறோம்னு நினைச்சுக்க. எல்லாம் ஒண்ணுதான். ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தம் பிடிச்சிருக்கா? வீட்டுல தீட்ட வச்சுக்கிட்டு யாராவது கல்யாணம் சாமின்னு பார்க்க போவாங்களா? சாமி எங்கடி இல்ல சொல்லு. என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்க ஏன் இப்படி உளறிட்டு இருக்கீங்க? பாரு, புருஷன் ஏதாவது சொன்னா அதை ஒழுங்கா கேட்கணும். அதுதான் பொண்டாட்டி. அதை விட்டுட்டு புத்திசாலி மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. நான் கல்யாணத்துக்கு போறேன், நீ என் கூட வர, அவ்வளவுதான். ஏங்க அத்தைக்கு என்ன பதில் சொல்றது? என்னாலலாம் அவங்கள சமாளிக்கவே முடியாது. அவங்கள்ட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். ஏங்க ஏங்க இப்படி தேவையில்லாம வீண் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க சாயங்காலம் வரைக்கும் நல்லதானே இருந்தீங்க. எங்கேயோ வெளியில போயிட்டு வந்தீங்க. யார பாத்தீங்களோ, என்ன பேசுனீங்களோ, இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன விமர்சனம் பண்ணதெல்லாம் போதும். புருஷன் என்ன காரியம் பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கணும். அதுதான் பொண்டாட்டி. அந்த காரணம் தான் என்னன்னு கேக்குறேன், என்கிட்ட சொல்லுங்க. நம்ம ரகு செத்து போனதுல இருந்து என்னால இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலடி. ஒரு 4 நாள் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலான்னு இருக்கேன். அதுதான். அதுக்காக கல்யாணம், கோவில், போதும். அதுக்காக கல்யாணம், கோவில், போதும். உன் கேள்வி நேரம்லாம் முடிஞ்சு போச்சு. காலையில 7 மணிக்கு கிளம்புறோம். நீ வர்ற என் கூட. குட் நைட் போலாம். இல்லங்க. குட் நைட்னா பேசாம போய் தூங்குன்னு அர்த்தம். போ. இன்னைக்காவது நான் சொல்றத கேட்டிருக்கீங்களா? என்னவோ பண்ணுங்க. வாடா. இந்த 2 பொம்பளைங்கள்ட்டையும் நான் மாட்டிட்டு முடிக்கிற மொழி இருக்க. நான் படும் பாடு தாளம் அறியுமா, தறி அறியுமா, யார் அறிவான்னு பாரதியார் பாடினார். அந்த மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை. கவிதா கிட்டையும் சரசு கிட்டையும் மாடி நான் முழிக்கிறேன். சொல்லி வாய மூட்டை கரெக்டா பண்றான். மூக்களை வேத்திரம் போல் இருக்கு. சரசு வரதுக்குள்ள பேசலாமா? வேணாம். அதுக்குள்ள சரசு வந்துட்டான்னா சிக்கலாயிடும். ஒரு மனுஷன் எத்தனை விஷயத்தை தான் யோசிக்கிறது. பேசாம கதவை சாத்திட்டு பேசலாம். ஹலோ. ஹலோ, எங்க இருக்கீங்க? வீட்ல இருக்கேன். எனக்கு பயந்து நீங்க இப்பவே திருப்பதிக்கு போயிட்டீங்களோ நினைச்சேன். இல்ல, நான் காலையில தான் போறேன். அப்போ போயிடுவீங்களா? என்ன மீறி நீங்க போயிடுவீங்களா? எப்படி போவீங்க? போக விட்டுடுவேனா? நான் பாத்துக்கிறேன். இல்ல கவிதா, என் தலைமையில தான் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணமே. அப்ப ஏன் கல்யாணம்? நம்ம கல்யாணம் அது உங்களுக்கு முக்கியம் இல்லையா? சரி, இப்போ நான் என்ன பண்றது சொல்லு. நாளைக்கு காலையில நீங்க இங்க வரீங்க. ஏன் கழுத்துல தாலிய கட்டுறீங்க. பிறந்த நாளுக்காக இங்க கேக் வெட்டுறீங்க. இதெல்லாம் நடக்கலனா நடக்கிறதே வேற. இவ அடங்க மாட்டா. இவ வழியில போய் தான் இவளை சமாளிக்கணும். ஹலோ ஹலோ ஹலோ, நான் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு வருவீங்களா இல்லையா?
இல்லனா இப்பவே நான் கிளம்பி அங்க வந்துருவேன். அதனால என்ன கவிதா, நான் போல, நான் வந்துடுறேன். எனக்கு என் கவிதா தான் முக்கியம். என் ஃப்ரெண்டும் முக்கியம் இல்லை, அவன் பொண்ணும் முக்கியம் இல்லை, நீ தான் எனக்கு முக்கியம். நிஜமா தான் சொல்றீங்களா இல்ல என்ன ஏமாத்துறீங்களா? இல்லை கவிதா, நான் நிஜமா தான் சொல்றேன். ஏன்னா காலையில் நான் பேசும்போது ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்தாரு, அதனால தான் நான் அப்படி பேச வேண்டியதா போச்சு. நான் இப்போ அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போல, நான் உன் வீட்டுக்கு வரேன், காலைல உன் கழுத்துல தாலி கட்டுறேன், போதுமா? ஆமா, தாலி கட்டணும், பிறந்த நாள் கொண்டாடணும், எனக்கு கல்யாண நாளும் பிறந்த நாளும் ஒரே நாளா வரணும். அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கிற கல்யாண பரிசு, பிறந்த நாள் பரிசு. நான் வரேன், உனக்கு 2 பரிசுமே தரேன். என் சுப்பு மாமா தங்கம், நீங்க ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு மாலையும் தாலியுமா நான் காத்துக்கிட்டு இருப்பேன். 7:09 முகூர்த்தம், மறக்காம வந்து சேருங்க. சரி. கிடைச்சதா? கிடைச்சது. அப்போ நீங்க கொடுங்க. தரேன். ஐ லவ் யூ சுப்பு மாமா. கவிதா, இங்க யாரோ வர்ற மாதிரி இருக்கு, நான் உன்கிட்ட அப்புறமா பேசட்டுமா? வச்சிடறேன். ஹலோ. திவ்யா, எங்க கரெக்டா கால் பண்ணிட்டீங்க. இப்பதான் சமையலற வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணலான்னு மாடிக்கு வந்து போன் எடுத்து நீங்களே போன் பண்ணிட்டீங்க. எங்க நீ மாத்திரை போட மறந்துடுயோன்னு எனக்கு தோணுச்சு, அதான் டக்குன்னு உனக்கு ஃபோன் பண்ணேன். இதான் உங்க டக்குன்னு போன் பண்றதா? மாத்திரை எல்லாம் போட்டுட்டேங்க. சரி, என் குட்டி பையன் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, உதைக்கிறான். நல்ல வேலை, என்ன மாதிரி கோழையா இல்லாம வீரனா இருக்கானே, இப்பவே உன்னை உதைக்கிறானே, அதுவே எனக்கு சந்தோஷம். ஆஹா. அம்மா. ஹேய், என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க, அடிக்கடி அடிவயிறு ஒரு மாதிரி சுருக்குன்னு குத்துது. டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் செக்அப் பண்ணணும் ஒரு வாட்டி. ஹேய், வீட்ல உங்க அம்மா இதெல்லாம் கவனிக்காம என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? சூடுனா வயிற்றுல கொஞ்சம் விளக்கெண்ணெய் தேய்ச்சி கை வைத்தலாம் பண்ண மாட்டாங்களா? ரேகா என்ன பண்றா, சரசக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீ சமையல் வேலை, விளக்குற வேலை எல்லாத்தையும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்களாம் உன்னை வேலை வாங்கிட்டு அவங்க ஹாயா உட்காந்துட்டு இருக்காங்களா? யாரும் என்ன ஒரு வேலையும் வாங்குறது கிடையாது, நீங்க அதை விடுங்க. ஆமா, அத்தை மாமாலாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? திவ்யா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு திவ்யா. அப்பா நேத்தே எழுந்துட்டு உட்காந்துட்டாரு, இன்னைக்கு தான் பேசலான்னு ஆரம்பிச்சாரு. அப்படியா? மாமா பேச ஆரம்பிச்சிட்டாராங்க? எனக்கு கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க மாமா கிட்ட ஒரு வாட்டி போனை கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். முண்டகண்ணி பெத்தது 2 நொல்லங்கிற மாதிரி நான் சொல்ல வந்ததை கேளு திவ்யா. அவரு எப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பார்ல, என் மனசுல ஒரு ரகசியம் இருக்கு சொல்லணும்னு. அந்த விஷயத்த இன்னைக்கு சொல்லலாம்னு ஆரம்பிச்சாரு பாரு. ஆமால, டாக்டர் கூட அப்பவே சொன்னார்ல, மாமா ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்ல முயற்சி பண்றாருன்னு. சொல்லிட்டாரா? அவர் எங்க சொன்னாரு, எங்க சொல்ல விட்டாங்க? அவர் சொல்ல வரும்போது இந்த கருப்பு சாமி இருக்கான்ல போலீஸ்காரன், அவன் திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து பெரிய ரகலையே பண்ணிட்டான். என்ன? அவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான்? என்ன சொல்றீங்க நீங்க? அவன் செஞ்ச பாவம், அவன் எங்கேயோ வெளியில போகும்போது அவன ஒரு 3-4 ரவுடிங்க ரவுண்டு பண்ணி வெட்ட போயிருக்காங்க. அதுக்கு அப்புறம் என்ன, கையில கூட லேசா ஒரு வெட்டலாம் வாங்கியிருக்கான். கையில கூட லேசா ஒரு வெட்டலாம் வாங்கியிருக்கான். எப்படியோ சமாளிச்சு அவங்க எல்லாம் துரத்தி விட்டுட்டு இவன் தப்பிச்சிட்டான்.
சரி, அப்புறம் அதுக்கு எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? நம்மள வெட்ட யார் ஆள் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு உட்காந்து யோசிச்சிருப்பான் போல் இருக்கு. அவனுக்கு என் பேர் ஞாபகம் வந்திருக்கு. இங்க வந்து ஏன் சட்டையை பிடிச்சி நீ தானே அடிக்க ஆள் அனுப்பிச்சேன்னு பெரிய தயார் பண்ணிவிட்டான். என்னங்க சொல்றீங்க? அப்பா வேற ரகசியம் சொல்ல போறேன் சொல்லிட்டு இருந்தாரா? அந்த நேரத்தை இவனுக்காக துறக்க நேரா போய் செவத்துல முட்டிட்டாரு. அப்ப படுத்தவர் தான் இன்னும் எழுந்திருக்கல. என்னங்க சொல்றீங்க? அவன் தள்ளி விட்டதுல மயக்கமாயி படுத்து கேட்கறாரு. இன்னும் எழுந்திருக்கல. டாக்டர் வந்து பார்த்துட்டு ஏதோ ரத்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு. எழுந்திரிச்சாதான் அப்போட நிலைமை என்னன்னு தெரியும். அந்த கருப்பு சாமியை சும்மாவா வெட்டிங்க? உண்டு இல்லைன்னு பண்ணிருக்க வேண்டாம். அங்கதான் உனக்கு எனக்கு முட்டுது. அவனை உதைக்கணும்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க, உதாசீனம் படுத்தணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னங்க பேசுறீங்க? வீட்டுக்குள்ள போகுது அவன் அவ்வளவு ரகல பண்ணிருக்கான், அவனை போய் உதாசீனப்படுத்தணும்னு சொல்றீங்க? திவ்யா, ஊருக்குள்ள சண்டைகளுக்கு 1000 வழி இருக்கு. ஒரு காலத்துல என்ன மாதிரி சண்டைகளுக்கு எவனுமே கிடையாது. ஆனா நான் இப்ப மாறிட்டேன்ல. செய்யாத ஒரு கொலைக்கு 4 மாசம் ஜெயில இருந்து வந்தவன். எனக்கு குழந்தை பிறக்க போற இந்த நேரத்துல ஒரு போலீஸ்காரனை போட்டு அடிச்சிடலாம். எதுக்குமா வம்பு? என்னங்க நீங்க பேசுறீங்க? கொஞ்சம் கூட வெக்கம், மானம், ரோஷம் இதெல்லாம் நமக்கு கிடையாதா? இங்க பார், எனக்கு இப்ப தேவை வெக்கம், மானம், ரோஷம்லாம் கிடையாது. அன்பு, என் பிள்ளையோட பாசம், அந்த அரவணைப்பு. என் புள்ள பிறக்கும் போது நான் ஆஸ்பத்திரியில் இருக்கணும்னு விரும்புறேன், ஜெயில இருக்கணும்னு இல்ல. அட போங்க, அவன் மட்டும் இங்க வந்திருந்தான் நடக்கிறதே வேற. ஏய், இதுதாண்டி உன்கிட்ட எனக்கு பிடிக்கிறதே கிடையாது. வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு உனக்கு கொஞ்சமாச்சும் பயமோ அக்கறையும் இருக்கா? அந்த போலீஸ்காரன் ஏற்கனவே கோயில ஒன்று அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். ஏதோ கடவுள் புண்ணியத்துல குழந்தைக்கு எதுவும் ஆகல. ஏதாச்சும் ஆகியிருந்தா ஓ நிலைமை என்ன இருக்கும், ஏன் நிலைமை என்ன இருக்கும், நம்ம குடும்ப நிலைமை என்ன இருக்கும்? திவ்யா, இதெல்லாம் வேண்டாம் திவ்யா. அட்லீஸ்ட் இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும். இங்க பாருங்க, இந்த திவ்யா எந்த காலத்திலயும் தன்மானத்தையும் சுயநலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டா. இருங்க, அந்த கருப்பு சாமியை நான் சும்மா விட மாட்டேன். அவனுக்கே போன் பண்ணி கேக்குறேன், எங்க வீட்டுக்கு ஏன் போய் ரகலை பண்ணன்னு கேக்குறேன். 4 பேர் கேட்டாதான் அவனும் கொஞ்சமாவது அடங்குவான். இதான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்றது கிடையாது. நீ போன் பண்ணாலும் பண்ணுவ. நீ முதல்ல சுப்மச்சார கூப்பிடு, இதெல்லாம் அவர்கிட்ட பேசிக்கிறேன். யாரு? ஏன் அண்ணனா? அவரு ஆளே மாறிட்டாரு. எப்போ என்ன செய்யறாருன்னு அவராலே கணிக்க முடியல. அது எங்க சுப்பண்ணன் கிடையாது, வேற யாரோ. நீங்க முதல்ல போனை வைங்க, நான் கோவமா இருக்கேன். ஏய் திவ்யா, இங்க பாரு. அந்த கருப்பு சாமிக்கு போன் கீன் பண்ணி வச்சு வம்ப வலைக்கு வாங்கின அப்புறம் பாரு, எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்புறம் உன்னை உண்டிலன்னு பண்ணிடுவேன். பார்க்கலாம். ஏய் திவ்யா, ஏய்